எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அதாவது ஆஃபீஸ் நடக்கூடிய அரசியல்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. அதாவது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆஃபீஸ் நடக்கக்கூடிய அரசியலில் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கூட இப்போ வேறு ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் விஷயம் அது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் எனி ஒன். அதாவது யாரையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்கள் மேனேஜரோ இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸோ. இது எப்படின்னா, நம்ம அந்த காசிப் பேச வந்துடுமா, இவர் டெய்லி சும்மா நடுவில் வெளியே போயிடுறாரு, அங்கே பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, இவர் சரியில்லை, இவர் கேரக்டர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரின்றது யாரை பற்றியுமே நீங்கள் கம்ப்ளைண்டே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது யார் உங்கள் கூட உங்களுக்கு நன்மை செய்கிறா, யார் நம்மளுக்கு தீமை செய்கிறான்னு தெரியாது. ஸோ இந்த புது சூழல் செட் ஆகிற வரைக்குமே நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கெரியரில். ஸோ அதனால் நீங்கள் சைலண்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டுமே செய்யுங்க. யார் என்ன பண்ணால் பெருசாக கண்டுக்காதீங்க. உங்களுக்கு அப்படியே என்ன நடந்தாலுமே அதுக்கு வெளிக்காட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை நான் இன்வால்வ் பண்ணி நான் சரி பண்ண போகிறேன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக நிற்குமே தவிர யாரும் கூட நிற்க மாட்டாங்க. நிற்கிறேன்பாங்க, நான் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் வரும்போது நவுண்டுப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் ஒன்லி. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏன்னா சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நிறைய பேசுவாங்க. வெளியுலக அரசியல், உலக அரசியல், சினிமா அரசியல், சினிமா பற்றி பேசுவாங்க, கிரிக்கெட் பற்றி பேசுவாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது பேசலாம், இப்போது ஃபன்னுக்கு பேசுகிறோன்னா அது வேறு. அரசியலே மூழ்கிருப்பாங்க சில பேர். அதுக்காக சண்டையெல்லாம் போடுவாங்க, ஆஃபீஸ்க்குள்ளேயே சண்டை, அதுக்குள்ளே தனியாக வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சண்டை நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு தான். எல்லாமே நீங்கள் தான் மாட்டுவீங்க. கூட எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலை சம்மந்தமாக என்ன விஷயங்கள்னா கேளுங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு விஷயங்கள் இன்வால்வ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் போய் தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை ஆஃபீஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸில் போய் தான் நம்ம வீட்டுக்கு அது எல்லாத்தையுமே சொல்லுவோம். அது எடுத்துக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு அதில் பிரச்சனை பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்னு நீங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து தான் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியாட்களை உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தான் உள்ளே வரும். ஃபேமிலி ப்ராப்ளமாக டாக்டரோ இல்லை சம்மந்தமான யாராவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ போய் பார்த்து நீங்கள் அதை சரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருபோதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரேரு. அதை கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு அது தெரியல. பட் அவாய்ட் தட். நார்மலாக என்ன சொல்லுவோன்னா, ப்ராப்ளத்தை அங்கே பேசாதீங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம் எதுவுமே அங்கே வேண்டாம். அது ஒர்க் பண்ணுற இடம். ஒன்லி டூ ஒர்க் ரிலேட்டட் டவுட்டோ எல்லாமே கேட்டுக்கொள்ள தவிர ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஒருபோதும் வாயை திறக்காதீங்க. அப்படி திறந்தீங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பி கேர்ஃபுல் வித் பீப்புள்ஸ். அதாவது உங்கள் கூட பழகக்கூடிய ஆட்களோட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம நிறைய அஃபர்மேஷன்லாம் கேட்குறோம், நிறைய கிராட்டியூடாக எழுதினாலுமே சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. பட் அந்த அஃபர்மேஷன் கிராட்டியூட் அது ஒரு ஷீல்டு மாதிரி அவங்கள உங்ககிட்ட கொண்டு வராது மோஸ்ட்லி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலாகவே இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களோ ஆஃபீஸில் போயிட்டு பர்சனலாக ஏதாவது பேசுகிறதுன்றது அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸு, நானும் அவரும் சேர்ந்து 4-5 கம்பெனி மாறி போயிருக்கோம், நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்னால் அது வேறு. புது ஆள்கிட்ட போய் நீங்கள் எந்த விஷயமே சொல்லிடாதீங்க. நான் எனக்கு இந்த வீக்னஸ்ஸு, எனக்கு இவ்வளோ மணி இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு நான் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வீக்னஸாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா தேவையில்லாத பிரச்சனையாக அவங்க கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறேன்னா, இப்போ ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பாருங்கள். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை ஆஃபீஸை மட்டுமே வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய குழப்பம் கொண்டு வரும். ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷர்கள், நம்ம எல்லாருக்குமே பொறாமை, போட்டி, அந்த வஞ்சகம் எல்லாமே உண்டு. ஸோ நம்ம தான் நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம தேவையில்லாமல் விஷயங்களில் இன்வால்வ் ஆகணும்னா நம்ம தேவையில்லாத சிக்கலை தான் போய் மாட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.